ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது பார்ட் 5. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடுப்பி கிருஷ்ணா கோயிலில் இருந்துட்டு இப்போ நம்ம பஸ் ஏறி எங்கே வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கட்டல் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு தான். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கோவில் பேர் தான் கைஸ், வந்து கோவில் வந்துட்டு துர்க்கை அம்மன் கோவில், ஆனால் அந்த ஊர் பேர் கட்டல் கைஸ், அதான் கட்டல் துர்க்கை அம்மன் கோவில். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரோம், நீங்கள் போய் பாருங்கள். ஆமாங்க, கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட லக்கேஜ் வைக்கிறதுக்குலாம் ரூம் இருக்குது. அங்கே நம்ம வந்துட்டு வச்சுட்டு நம்ம உள்ள கோயிலுக்கு போயிடலாம். உள்ளே போகும்போது ஒரு ஃபால்ஸ் சவுண்டு கேட்டுச்சு. நாங்களும் உள்ளே ஏதாவது ஃபால்ஸ் இருக்குமோ நினச்சிட்டு போயிருந்தோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்கா ஃபால்ஸ் இல்லை, அங்கே ஒரு சூப்பரான ரிவர் ஓடிட்டு இருக்குது கைஸ். ஆமாம் கைஸ், அது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு கைஸ். அந்த டேம் பார்த்துட்டே இருக்கலாம் போல், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. சொல்லுவது பார்த்திங்கன்னா கோயிலில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கைஸ் நான் சொன்ன ரிவர். எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்குல்ல. இங்கே தான் கைஸ் நமக்கு குளிக்கிறதுக்கான இடம் வந்துட்டு இங்கே தான் அந்த ஸ்பேஸ் விட்ருக்காங்க. இதை தான் நம்ம எங்கேயும் போகக்கூடாது. அந்தாண்ட வந்துட்டு சும்மா வாட்சிங் ஏரியா மாதிரி இருக்குது, நம்ம அப்படியே ரிவரை ரசிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கட்டல் துர்க்கை அம்மன் கோயிலேருந்து மேங்களூர் கோகர்நாத் டெம்பிள் தான் கைஸ் வந்துருக்குறோம். கோவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு கைஸ். இது வந்து சிவன் கோயில், அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு, ஜைஜாண்டிக்காக இருந்துச்சு கைஸ். கோயில் அப்படியே சும்மா கோல்டன் கலரில் நைட் டைமுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா பார்த்து ரசிங்க கைஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ಕೈಲಾಸವಾಸ ಕರುಣಾಳು ಈಶ ನೀ ನೆಲೆಸುವ ತಂದೆ ಈ ತನುವಲಿ ನಮ್ಮ ಮನದಂಗಳವೇ ಗುಡಿಯಾಗಲಿ ಕಂಗಳು ಬೆಳಗುವ ಜ್ಯೋತಿಯಾಗಿ. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் விஷ்ணு இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணர், சாய்பாபா, ஹனுமான் எல்லா சாமியுமே மோஸ்ட் ஆஃப் ஆல் கவர் பண்ணிட்டாங்க இங்கேயே. ಕೈಲಾಸವಾಸ ಕರುಣಾಳು ಈಶ ನೀ ನೆಲೆಸುವ ತಂದೆ ಈ ತನುವಲಿ ನಾದವೇದಗಳಲ್ಲಿ ನಿನ ಲೀಲೆಗಳ ಕಂಡು ಮೈ ಮರೆತು ನಾ ಹಾಡಿದೆ. ಈ ಸೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಶಕ್ತಿ ಸಿರಿಯನ್ನು ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಾ ನೋಡಿದೆ. ಪಂಚಭೂತಗಳಲ್ಲಿ ನೀ ಲೀನವಾಗಿರಲು ನನದೆಂಬುದು ಎಲ್ಲಿದೆ. ಪಂಚಕ್ಲೇಶಗಳನ್ನು ಪರಿಹರಿಸೋ ಪ್ರಭು ನೀನು ಎಂದರಿತು ನಾ ಬೇಡಿದೆ. ಕಾರುಣ್ಯ ಸಿಂಧುವೆ ನೀನಾಗಿ ಬಾ ಬೆಳಗಲು ಈ ಬಾಳ ದಯೆ ತೋರುತ್ತಾ. ಶರಣು ಶಿವನೇ ಶರಣು ಹರನೇ. ಕೈಲಾಸವಾಸ ಕರುಣಾಳು ಈಶ ನೀ ನೆಲೆಸುವ ತಂದೆ ಈ ತನುವಲಿ நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. கரெக்டாக நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள் கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ಹಾರಿ ಮಡಿಯಲು ನೀ ತಳೆದೆ ರೌದ್ರ ರೂಪ ನಿನ್ನಯ ಜಟೆಯನ್ನು ಭುವಿಗೆ ಸೋಂಕಿಸಿ ಅಂದು ಮೈ ತಳೆದು ವೀರಭದ್ರ ದಕ್ಷಿಣ ರುಂಡವನು ಚೆಂಡಾಡುತ್ತಲಿ ತಂದು ನಿನ ಚರಣದೇ ಇರಿಸಿದ. ನಿನ್ನ ಶೂಲದಲ್ಲಿ ಅಹಂನ ಅಳಿಸು ಸನ್ನಡೆದೆಯಲಿ ನಮ್ಮ ಬಾಳ ನಿರಿಸು. ಕಾಯೋ ಶಿವನೇ ಶರಣು இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு பாண்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பாண்டில் 4 கார்னர்ஸ்லையும் ಕೈಲಾಸವಾಸ ಕರುಣಾಳು ಈಶ ನೀ ನೆಲೆಸುವ ತಂದೆ ಈ ತನುವಲಿ ನಮ್ಮ ಮನದಂಗಳವೇ ಗುಡಿಯಾಗಲಿ ಕಂಗಳು ಬೆಳಗುವ ಜ್ಯೋತಿಯಾಗಿ. ಕೈಕಾಲುಗಳೇ ಮೂಲೆ ಕಂಬವಾಗಿ ನಮ್ಮೀ ಜನ್ಮ ನೈವೇದ್ಯವಾಗಿ ನಮ್ಮೀ ಜನ್ಮ ನೈವೇದ್ಯವಾಗಿ. ಕೈಲಾಸವಾಸ ಕರುಣಾಳು ಈಶ ನೀ ನೆಲೆಸುವ ತಂದೆ ಈ ತನುವಲಿ. ಕೈಲಾಸವಾಸ ಕರುಣಾಳು ಈಶ ನೀ ನೆಲೆಸುವ ತಂದೆ ಈ ತನುವಲಿ. ಕೈಲಾಸವಾಸ ಕರುಣಾಳು ಈಶ ನೀ ನೆಲೆಸುವ ತಂದೆ ಈ ತನುವಲಿ. இங்கே கோயிலில் தரிசனம் பார்த்துட்டு நம்ம நைட் டின்னர் சாப்பிட்றதுக்காக கிளம்புன இடம் தான் கைஸ் ஐடியல் ஹோட்டல். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்துட்டு போனோம். ஐடியல் ஹோட்டலில் ஃபுட்டு சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதை போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போயிருந்தோம். ஆம்பியன்ஸ்னால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் பாருங்கள்.
கேடி கில்லாடி ரவுடி நானே இசமர்ச்ச நாளாலே தன்னே ஓகே கைஸ், ஐடல் ஹோட்டலில் சொன்ன மாதிரியே டேஸ்ட்டு சும்மா தூள் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ ஏறி ஜங்ஷன் வந்துட்டோம். மேங்களூர் ஜங்ஷனில் தான் இருக்கிறோம். கரெக்டாக நம்ம வந்த நேரம் நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஆமாம் கைஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம டிக்கெட் ஏறிட்டு இந்த ட்ரெயினில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணல, 11:40 தான் ட்ரெயின் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 11க்கே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம சேலம் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா டைம் 11 o'clock. அவ்வளோதான் கைஸ், இந்த vlog முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம் பாஸ் கேவிஜி vlog யூடியூப் சேனல்.